الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وتابعين بإحسان إلى يوم الدين أما بعد. மதிப்புக்குரிய பிரதம அதிபதி ஷேக் மதாயிப் அவர்களே, ஃபீல் நிறுவனத்தினுடைய நிறுவனர் சகோதரர் ரஸ்மி அவர்களே, இந்த வீட்டில் இருக்கின்ற அதிபர்களே, ஆசிரியர்களே, பல்கலைக்கழக இளங்கலை பணியாளர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், உண்மையிலே நான் அதிகாலை 4 மணி வரைக்கும் இங்கே வருவேன் என்பது எனக்கு இருக்கவில்லை. அது கடுமையான மழை, புயல், காற்றோடு பயணம் செய்ய வேண்டிய சிரமமாக இருந்தாலும் நான் வாக்குறுதி அளித்தேன் காரணத்துக்காக இங்கே வந்தேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் கல்வி அறிவு பாடசாலை என்பதோடு தொடர்புடையவர்களாக இங்கே பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறோம். அந்த வகையிலே கல்வி அறிவு பற்றிய உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றோம்? நாங்கள் எங்கே இருக்கின்றோம்? இளங்கலை பட்டதாரிகள் வகையில் எங்களுடைய பொறுப்புகள், கடமைகள், எதிர்பார்ப்புகள் சம்பந்தத்தில் எப்படி இருக்கிறது என்பது பற்றிய ஒரு சில விடயங்களை உங்களுடைய ஞாபகப்படுத்தும் நினைக்கிறேன். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்ததற்கு 3 பிரதானமான நோக்கங்களை குர்ஆனிலே வரையறை செய்திருக்கிறார். ஒன்று, அல்லாஹ்வை வணங்குதல். இரண்டாவதாக அவருடைய பிறவியான உலகத்தில் இருக்கிறது. மூன்றாவது, இந்த பூமியை வளப்படுதல். அவனை வணங்குதல் பிரதிநிதியாக இருந்த இரண்டும் நேரடியாக அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட விஷயம். பூமியை வளப்படுத்தல் என்பது இமாரா, அது இந்த உலக வாழ்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த மூன்றையும் நிறைவேற்றுவது முஸ்லிம் சமூகத்தின் பொறுப்பாக இருக்கிறது. அந்த பொறுப்பை மிகச்சரியாக நிறைவேற்றுவதற்கான அடிப்படை நிபந்தனை அறிவு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அதனால்தான் முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த அறிவை அல்லாஹ் கொடுத்து அனுப்பினார். இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட முதல் ஆயத்தின் முதல் சூறாவின் முதல் வசனமே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்று இறங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். வணக்கங்கள் பரிபூர்ணமடைய வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை சரியாக புரிந்து கொண்டு அதை இந்த பூமியை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால், பூமியை வளப்படுத்தலை ஒரு வணக்கமாக நாங்கள் மாற்றுவதாக இருந்தால், எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக அறிவு கல்வி இருக்கிறது என்பதை குர்ஆன் சுன்னாவும் மிக தெளிவாக பேசுவதை நாம் பார்க்கிறோம். இந்த பின்னணியிலே தான் இஸ்லாம் அறிவுக்கும் அறிஞர்களுக்கும் கல்விக்கும் மிகப்பெரிய அந்தஸ்து, மிகப்பெரிய மரியாதையை மதிப்பை கொடுக்கிறது. கல் யஸ்தவில்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமானவர்கள். அறிவு கொடுக்கப்பட்டவர்களுக்கு, ஞானம் அளிக்கப்பட்டவர்களுக்கு அதிகமான நன்மைகள் வழங்கப்பட்டு விட்டது. ஒமன் ஊத்திய ஹிக்மா ஃபகத் ஊத்திய கைரன் கஸீரா. அதுபோன்று கல்வியும் அறிவும் வழங்கப்பட்டவர்களுக்கு நிறைய அந்தஸ்துகள் வழங்கப்பட்டன என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். இந்த அறிவை, கல்வியை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது என்பது பற்றி மிக விரிவாக நாங்கள் பேசலாம். அதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, துரதிர்ஷ்டவசமாக இன்று உலகத்திலே 56 முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகளில் 100 கோடி முஸ்லிம்களும், உலகத்தில் இருக்கின்ற 137 நாடுகளில் சிறுபான்மையாக 100 கோடி முஸ்லிம்கள் என்று 2000 மில்லியன் முஸ்லிம்கள் உலகத்தில் வாழ்கிறார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற முஸ்லிம் சமூகத்தை பற்றிய சில பொது விவரங்கள் இருக்கிறது. இந்த சமுதாயம் ஐக்கியப்பட்ட சமூகம், இந்த சமூகம் அல்லாஹ்வுடன் சம்பந்தப்பட்ட சமூகம், உம்மத்து ரப்பானியா, உம்மத்து வஹதானியா. இந்த சமூகம் உலகத்திற்கு தலைமையிலான இருக்கிற சமூகம். உம்மத்து கியாதி,
இந்த சமூகம் சமநிலையான சமூகம், உம்மத்துல் வசத்தியா. இந்த சமூகம் ஒரு உலகளாவிய சமூகம், ஒரு உம்மத்துல் ஆலமியா. உங்களை நாங்கள் உலகத்திற்கு அற்புடையாக இருக்கிறோம். இப்படியான பண்புகளை நாம் எதிர்பார்க்கின்ற போது நாம் அந்த பணியை சரியாக நிறைவேற்றாத தருணத்தில் தான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த உண்மையை, இந்த யதார்த்தத்தை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு புரிந்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு மத்திய கிழக்கில் கிடைக்கின்ற கருப்பு தங்கம், எண்ணெய் வளத்தை சுத்திகரிக்கின்ற மூளையை, டெக்னாலஜியை அரைவீரர் வளர்த்துக் கொள்ளவில்லை என்று நான் அறிந்தோம். அந்த உலகத்தை ஆட்சிப்படைக்கின்ற பொருளாதார வளத்தின் மீது மேலே ஆதிக்கம் நீடிக்கின்றது என்றால் அவர்களுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் டாமினன்ஸ் நீடிக்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. எனவே உலகத்திலே இருக்கிற அறிவை, ஆராய்ச்சியை உண்டான புதிய அறிவை மனிதன் உருவாக்குவோம். அந்த அறிவு வெடித்து சிதறுகின்றது, பிரபாகம் பாய்கின்றது. அந்த வெடித்து சிதறுகின்ற அறிவை எப்படி முகாமை செய்வது என்பதே இன்று மேலே உலகத்திற்கு ஒரு பெரிய சவாலாக இருப்பதனால் அவர்கள் இன்று அறிவை எப்படி முகாமை செய்வது என்று ஒரு துறை பற்றி பேசுகிறார். நாலேஜ் மேனேஜ்மெண்ட். அந்த அறிவின் அடிப்படையிலே தான் உலகம் பொருளாதாரம் உருவாக்கப்பட வேண்டும், கட்டியெழுப்பப்பட வேண்டும். நாலேஜ் இக்கானமியை பற்றி பேசுகிறார். பணம் என்ற மூலதனத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த மூலதனம் நாலேஜ் கேபிட்டல், அறிவு மூலதனம் என்று பேசுகிறார். இந்த வெடித்து சிதறுகின்ற அறிவை முகாமை செய்து அதனை முதலீடு செய்து அதன் அடிப்படையில் ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி உலகம் முழுவதும் ஒரு அறிவு சட்டமாக நாலேஜ் சொசைட்டியாக மாற வேண்டும் என்பதுதான் உலகத்தின் நோக்காக இருக்க வேண்டும் என்று அபிவிருத்தி கோட்பாட்டாளர்களிடம், சிந்தனையாளர்களிடம் வலியுறுத்தி வருகின்ற ஒரு காலகட்டத்தில் நான் வாழ்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அறிவை நாம் இன்று எப்படி பிரயோகிக்கின்றோம்? இஸ்லாத்தின் கண்ணோட்டத்திலே நாங்கள் எல்லாம் அறிவை சுமந்தவர்கள், அறிவை பெற்றவர்கள், அறிவோடு பணியாற்றுகின்றவர்கள், அறிவு கையெழுப்பு செய்கின்ற ஆசிரியர்கள், அறிவை பெறுகின்ற மாணவர்கள் என்று அறிவோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றோம். துரதிர்ஷ்டவசமாக அறிவினுடைய உண்மையான தாற்பயத்தை முஸ்லிம் சமூகம் உணரவில்லை. காரணம், 200 கோடி முஸ்லிம்களில் 30 கோடி பேருக்கு எழுத வாசிக்க தெரியாது. பாகிஸ்தான் உத்தியோகபூர்வமாக அணுசக்தி கொண்ட ஒரு நாடு, நிர்வாகிகள் இருக்கின்ற உத்தியோகபூர்வமாக டிக்ளேர் பண்ணியிருக்கின்ற ஒரு நாட்டிலே 18 கோடி மக்களில் 9 கோடி பேர் எழுத வாசிக்க தெரியாது என்பதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள். பட் தட் இஸ் ட்ரூ. இந்த அறிவை பற்றிய உண்மையான குர்ஆனுடைய சிந்தனை என்ன? இதை நாங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நாங்கள் அறிவை வெறுமனே ஒரு உலக தேவைக்காக பயன்படுத்துகின்றோமா? ஊழிய சந்தையிலே ஒரு தொழிலை இருப்பதற்கான ஒரு கருவியாக மட்டும் நாங்கள் அதை பார்க்கின்றோமா என்றால் அந்த பார்வை முற்றிலும் பிழையான ஒன்றாகும். இஸ்லாத்தை பொறுத்தமட்டிலே இஸ்லாம் இந்த அறிவை 2 வகையாக பார்க்கிறது. ஒன்று ரிவீல் நாலேஜ், இல்முல் வஹி. குர்ஆன் சுன்னாவுடைய அறிவு ஒரு மனிதனுக்கு உலகத்தில் இல்லை என்றால் தோற்று விடுவார். அல்டிமேட்லி அவர் ஃபெயிலியர், நோ டவுட். இரண்டாவது இன்னொரு நாலேஜ் இருக்கிறது, அக்யூரேட் நாலேஜ். மனிதன் தன்னுடைய சிந்தனை, ஆய்வுகள், தேடல்களின் உலகத்தில் பெற்றுக்கொண்ட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச்சின் மூலம் மனிதன் பெற்றார். குர்ஆனை கண்ணோட்டத்தில் 2 அறிவுகள் செலுத்தி அல்லாஹ் எதுவுமே எதிரிட்டே போகிறார். வயது சமாளிக்கே போகிறார். அஸ்ட்ரானமி, ஜியோகிராஃபி, ஜியாலஜி, கெமிஸ்ட்ரி, ஜூலஜி, பாட்டனி எல்லாவற்றையும் நீங்கள் படியுங்கள். இறுதி விளைவு அல்லாஹ் ஒருங்கிணைக்கிறார் என்று உங்களுக்கு புரியும். அந்த அறிவுகளுக்கு தேவை. பூமியை வளப்படுத்த வேண்டும். வல்லதி அன்ஷஅக்கும் மினல் அர்தி வஸ்தஅமலக்கும் ஃபீஹா. அந்த அறிவை பூமியிலிருந்து நாம் உங்களை படைத்தோம், அதை வளப்படுத்துமாறு உங்களை நாங்கள் வேண்டிக் கொண்டோம். அதை வளப்படுத்துவதற்கு உலகத்தை பற்றி அறிவு வேண்டும். ஜியோலஜி, அஸ்ட்ரானமியை, ஜியோகிராஃபியை பற்றி அறிவுகளுக்கு வேண்டும். இஸ்லாத்தை கூறு போடவில்லை. துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் அதை கூறு போட்டிருக்கின்றோம். அந்த கூறு போடுவதற்கான முக்கியமான காரணம் என்றால், உலகத்தில் பெற்ற பல்கலைக்கழக கல்வியாக இருக்கட்டும், அல்ல உலகம் சார்ந்த கல்வியாக இருக்கட்டும், அந்த கல்வியெல்லாம் ஒருமையே உலகம் சார்ந்தது மட்டும்தான். இதற்கும் ஆன்மீகத்திற்கும் மறுமைக்கும் அல்லாஹ்வுக்கும்
இந்த இடம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்தினுடைய அறிவு கோட்பாட்டை புரிந்து கொண்டாத எந்த ஒரு ஷரியத்துடைய மாணவராக இருக்கிறது, முதலாவது ஒரு மதரசாவிலே முதலாவது கற்பிக்கப்பட வேண்டிய பாடம் குர்ஆன் ஹதீஸ் அல்ல, இஸ்லாமிக் எபிஸ்டமாலஜி, இஸ்லாமிக் அறிவு கோட்பாடு. நீ 7 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் படித்து வந்த இஸ்லாம் அறிவு என்றால் என்ன, அதனுடைய மூலங்கள் என்ன, அதனுடைய மொழி ஞானம், அறிவில் பாடுபட்ட பண்புகள் என்ன, ஒழுக்கங்கள் என்ன, பொறுப்புகள் என்ன, இதெல்லாம் பெருசுகளை படிக்கணும். அன்சோலியத்தை 700 முதிர்பாய்கள் மதரசாவிலே 700 கோடி வருடம் செலவழிக்கிறோம். அது மதரசாவிலே இல்லை. அதனால் 1000 பேரை வெளியாகி இருக்கின்ற ஒரு மதரசாவிலிருந்து 20 பேர் ஒருவா வருவார்கள் என்றால் யார் நவாசுரை இல்லைன்னா இந்த காரணம் சொன்னால் அறிவை ஏற்படுத்துவோம் என்பது அறிவென்றால் என்ன, அறிவை பெற வேண்டும். அறிவு என்றால் என்ன என்ற அறிவை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதனுடைய ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும். அறிவு பெற்றவருடைய பொறுப்புகள் கடமைகள் என்ன என்றால் கற்பிக்க வேண்டும். அது மதரசாவுக்கு பொருந்தும், பல்கலைக்கழகத்திற்கு பொருந்தும், பாடசாலைக்கு பொருந்தும், உலகத்தில் உள்ள எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் பொருந்தும். ஏன்னா உலகத்தில் கல்வியாளர்கள் வெறும் பேச என்பதை கூட கலைக்கிறார். ஏன் கலைக்கிறார்? ஆனால் அறிவை நாங்கள் ஒரு சட கூடாக நாங்கள் எழுதியிருக்கிறோம். அதனால் உலகத்தில் பெரும் பெரும் பிரச்சனைகள் தலையிட்டு குளோபல் வார்மிங் என்கிறோம். கிளைமேட் வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர், எங்கேயுமே பேலன்ஸ் வருது. நகர் பசாத் எனவே இந்த விடயத்தை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இந்த 2 அறிவையும் நான் வருவேன். தாரிக மபிலகம் நிகழ்வை உலக அறிவை மற்றும் ரிவி எக்விவலன்ட் அறிவை மட்டும் பெற்றவர் சொல்ற கடவுளுக்கு அர்த்தம் தெரியும் சொல்றாரு. இல்லாட்டி எவருக்குள்ள ஃபைனலி கடவுள் வந்து ஒரு டெம்பிள்ல உணரும். அப்பதான் நான் கடவுளை நம்புவேன். அல்லாஹ் சொல்ற தாரிக மபிலகம் நிகழ்வை மடையிலே உங்களுடைய பகுத்தறிவுக்கு ஒரு அளவு இல்லை. உனக்கு விளங்காத கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி நான் அபிமானிய உலகத்தை அறிவிக்கணும்னு சொன்னா அல்லாஹ் சொல்றார், மறுமையில் இறைவனுக்கு எதிரான ஆதாரங்களை மனிதன் முன்வைத்திருக்க கூடாது என்பதற்காக நபிமார்களை இருக்கிறோம். குர்ஆனிலே வசனம் என்ன சொல்றாரு? நபிமார்களை நான் உலகத்தை அனுப்புறேன்னு சொன்னா விஷாமைக்கு என்ற நாளை அவங்க சொல்லுவீங்க என்ன சொல்றீங்கன்னா, இதெல்லாம் நீங்க தெரியாது. சொர்க்கம் இல்லாத இந்த அறிவு ஆதாரபூர்வமாக இருக்கிறது. குல் ஹாக்கு குர்ஆனுக்கும் இன்குன்தும் சாதிகீன். knowledge ஆதாரபூர்வமாக இருக்கிறது. மூணாவது அல்லாஹ் சொல்கிறார், அந்த அறிவை அல்லாஹ்வுடைய பெயரால் தெரிகிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக். நாலாவது அல்லாஹ் சொல்கிறார், அறிவு ஒரு மனிதனுக்கு செயலோக்கத்திற்கு விட்டு செல்ல வேண்டும். வஜா ரஜுலுன் மின் அக்ஸல் மதீனத்தி யஸ்ஆ قال يا قوم. நகரத்தில் ஓடிப்புறத்திலிருந்து ஓடி வந்து தன்னுடைய சமூகத்தை பார்த்து அல்லாஹ்வை விசுவாசம் சொல்லுகின்றான். அவன் ஓடி வர வேண்டும், அவனுடைய ஈமான் அவனை ஓட வைக்க வேண்டும், அந்த உண்மை மக்களுக்கு சொல்வதற்கு தூண்டுதல் வைக்க வேண்டும். அந்த தூண்டுதலை அளிக்காத அறிவு அல்ல, செயலோக்கத்திற்கு அறிவித்து செல்ல வேண்டும். அதுதான் உண்மையான அறிவு. அதில் ஒன்று இந்த அறிவு இஸ்லாத்தை பொறுத்தமட்டிலே மிக மிக விரிவானது. அது எல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் தான். எப்படி கடலிலே கப்பல் ஓடுகிறது கேட்டால் ஆர்டிஃபிஷியல் படி ஓடுது. ஆர்டிஃபிஷியல் படி கப்பல் ஓடுது. அல்லாஹ்வுடைய படி கப்பல் ஓடுது. அந்த விதியை அவங்க கண்டுபிடிச்சார் அவ்வளவுதான். எனவே இந்த மூணு கோடலில் இஸ்லாத்தை அதே போல அறிவை பெற்றவருக்கு பொறுப்புகள் கடமைகள். அது அறிவுக்காக அல்ல,
உன்னை கொண்டு ஒரு மனிதனுக்கு இறைவன் வழிகாட்டுவது சிவந்த ஒட்டகையுடன் இருப்பதை விட மேலானது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையாக சொல்ல போனால் உலகத்தில் இந்த அறிவுடைய தாற்பயம் அறிவுகளுக்கு அவசியம். அதனால் எப்படி உலகத்தை நாங்கள் மாற்றலாம் என்ற சிந்தனையில் இருந்து முஸ்லிம் சமூகம் வெறும் தொலைவிலே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். காரணம், நமது பக்கத்தில் இருக்கிற இந்தியாவிலே 130 கோடி மக்களுக்கு 8500 பல்கலைக்கழகங்கள், உலகத்தில் இருக்கின்ற அமெரிக்காவிலே 30 கோடி மக்களுக்கு 300 மில்லியன் மக்களுக்கு 5500 பல்கலைக்கழகங்கள் இருக்க 200 கோடி உலக முஸ்லிம்களுக்கும் 1350 பல்கலைக்கழகங்கள் தான் இருக்கு. உயர்கல்வியிலே உலகத்தில் உள்ள 500 யூனிவர்சிட்டிஸ், 500 not 20 or 100 அரபு முஸ்லிம் நாட்டில் உள்ள எந்த ஒரு பல்கலைக்கழகமும் உலகத்தில் 100 யூனிவர்சிட்டிஸ் இந்தியாவில் 8500 ஒன்று இந்தியாவில் 8500 top 100 universities global universities ஒன்று top 20 ல 15 universities belong to USA. யூனிவர்சிட்டி நாங்கள் ஒரு தெரியாத சிலபஸ் பாடம் வாங்கி செப்பேட் குழுவாக பட்டதாரிகள் பல்கலைக்கழகத்திலே இருக்காது. அந்த பல்கலைக்கழகத்தை நான் சொல்றேன். இதில் நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மேத்ஸில் புதிய புதிய ரிசர்ச்சை கொண்டு வந்து புதிய புதிய உற்பத்திகளை கொண்டு வந்து அப்படி உலக பொருளாதாரத்துக்கு மெடிசினுக்கு டெக்னாலஜிக்கு சயின்ஸுக்கு கல்வி பண்ற யூனிவர்சிட்டிஸ் டாப் 20 யூனிவர்சிட்டிஸ் இந்த வேர்ல்டிலே ஃபைனான்ஸ் அமெரிக்கா. இந்த இடைவெளியை நாங்கள் மிகப்பெரிய துரிதமாக பார்க்கிறோம். இதை பேசுகின்ற பொழுதே பல பிள்ளையாக நினைப்பார்கள், அப்ப நாங்கள் உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இல்லை, இரண்டையும் சமநிலையில் பார்க்கக்கூடிய பிரயோகிக்கக்கூடிய ஒரு சமூகமாக நாங்கள் மாறவில்லை. உலகளாவிய இந்த பார்வை 1960களில் 70களில் எல்லாம் அந்த கல்வி பற்றிய என்னுடைய பார்வை படிப்பிற்போக்காக அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லாத ஒரு காலம் இருக்கிறது. ஒரு காலத்தில் சொன்னார்கள் இந்த தசாப்தத்திலே from Indonesia to Morocco, பெண்களுக்கு நீங்கள் வாசிக்க கற்றுக் கொடுங்கள், எழுத கற்றுக் கொடுத்து விட வேண்டும். ஏதோ கேட்கப்பட்ட அவர்கள் காதல் கடிதம் எழுதி விடுவார்கள் என்று சொல்கிறார். இன்றைய இந்த பூமி பரப்பிலே லாஸ்ட் கண்ட்ரி has given the right lesson to women. சவுதி அரேபியாவிலே பைலட்டாக, பாகிஸ்தானிலே பைலட்டாக இன்றைக்கு முஸ்லிம் பெண்கள் நியமனம் இருப்பதை நான் பார்க்கிறேன். இப்ப நீங்கள் இந்த சபையை கூட பார்க்கலாம். பல்கலைக்கழகத்தில் அனுமதிப்பதற்கு கடந்த ஒரு 10 ஆண்டு கால இடைவெளியை அனுமதிப்பதற்கு கிட்டத்தட்ட 85% பெண்கள் இன்ஜினியரிங் ஃபேக்கல்டியை தவிர ஏரியா எல்லாரும் லோ, ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ், மெடிசின் 80% அதிகமாக உழைப்பதை ஏற்படுத்துகிறது பெண்கள். அது மகிழ்ச்சிக்குரியது. 1990களில் இலங்கை ஒரு விவாதம் இருந்தது. பெண்கள் கற்கிறார்கள் இல்லை, அவருடைய பெற்றோர் அவர்களை 19ஆம் ஆண்டு நிறுத்துகிறார்கள் என்று விவாதிக்கப்பட்டது. அதனால் உயர்கல்வியிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதெல்லாம் பெரிய விவாதங்கள், புத்தகங்கள், ஆராய்ச்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு புத்தகங்களாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஊழல் புத்தகம் இன்று வரை விவாதம் நடக்கிறது என்று சொன்னால் பொம்பளை கூட படிக்கிறாங்க. பொம்பளை படிக்கிறது கூட அடுத்த மாப்பிள்ளை வந்து படிக்கிறாங்க. 85% சொன்னா 15% படிக்கிறாங்க. இது ஒவ்வொரு முஸ்லீம் ஸ்கூல்லையுமே பாருங்க, அட்வான்ஸ் கிளாஸ் பாத்தீங்கன்னு சொன்னா 20
இன்னும் ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் இஷ்யூ அதில் வந்திருக்கு ஒரு இப்போ நாங்கள் லாஸ்ட் 2022-23 அகாடமிக் யூனிவர்சிட்டி மெடிக்கல் சர்வே பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இலங்கை 9 வருஷம் இருக்கிறோம். இந்த கணிப்பு செய்யப்பட்டு 12 ஆண்டுகளாக இருக்கிறது. இப்போ பார்த்தா ஒரு 10% இருக்கிறோம். ஓவராலாக கடந்த ஆட்சியிலே பல்கலைக்கழக முனைவாண்மைக்கு 10,000 மாணவர்கள் அதிகரித்தார். அப்ப 30,000 40,000 போனதால் நாங்களும் அந்த தேசிய அதிகரிப்பு வீதத்திற்கேற்ப டிஸ்ட்ரிக்ட் கோட்டா 85% 90% டிஸ்ட்ரிக்ட் கோட்டா மெரிட் வந்து ஜாஸ்தி இருந்தால் தேசிய கல்வி ஆணையத்தினுடைய பரிந்துரை படி எல்லாத்தையும் மெரிட் ஆகினா நாங்கள் வந்து யூனிவர்சிட்டி போவதில்லை. ஒரு மோஸ்ட்லி கோட்டா பேசா சாதனை அதாவது அவசரமாக மாற்றவே எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னால் அதை தெரியல கோட்டா. ஆனால் இதில் முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெடரல் சேர்ந்து பார்த்தா 10% நாங்கள் ஓவர்லாம் 42,000 மாணவர்கள் 4,400 மாணவர்கள் முஸ்லிம் மாணவர்கள் எல்லா ஃபெடரலிஸ்டும் 15 யூனிவர்சிட்டிக்கு போயிருக்காங்க. ஸ்ரீலங்காவில் நடந்த கல்வியாக இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10% ஒரு எல்லா ஃபெடரலிஸ்டும் பொதுவாக போயிருக்கோம். மெடிசின்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 222 முஸ்லிம் மாணவர்கள் பல்கலைக்கழகத்திலே கல்வி பெற்றிருக்கிறார் மெடிசினிலே. அதிலே 142 பேர் கேர்ள்ஸ். விவசாயிகள் 82 பேர் தான் 82 பேர் தான் பாய்ஸ். அவர் 140 நடந்து பார்ப்பார். 60-70% கேர்ள்ஸ் தான் போறாங்க. கேர்ள்ஸ் போகட்டும் கட்டாயம். ஏன்னா ஒரு பொம்பளை படிச்சா ஒரு குடும்பம் படிச்சு குடும்பம் படிச்சா ஊர் படிச்சா நாடு படிச்சு கண்டிப்பா படிக்க முடியும். ஆனால் இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா அவங்க படிக்கிறாங்க. முழு ஸ்ரீலங்காவே கிரேட் 10ஓட 8%, கிரேட் ஓரளவோட 50% மாணவர்கள் ஆண் மாணவர்கள் பாடசாலை கல்விக்கு விடை கொடுக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்காலம் அவர்கள் எங்க போகிறார்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்றது ஒரு பெரிய பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை என்னன்னா 142 லேடி டாக்டர்ஸ் விரும்பலாம் யூனிவர்சிட்டி கூடு மாப்பிள்ளைக்கு 42 இஸ் ஆல்ரெடி சொசைட்டில இது ஒரு மேஜர் இஷ்யூவாக மாறிவிட்டது. நாம டிஸ்கஸ் பண்ணல இதுல ஒரு பேலன்ஸ் எங்களுக்கு கொண்டு வர முடியாவிட்டால் ஃபியூச்சர்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குமா சந்தேகம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்களுடைய ஆண் பிள்ளைகளை முறைசார் பாடசாலை கட்டாய 13 ஆண்டு கால கல்வி அவர்களுக்கு முழு நிறைவாக வழங்கப்பட வேண்டும். அவர்களிடையே ட்ராப் அவுட் ஆகிறார்கள் சொன்னால் என்ன காரணம் என்பதை சரியாக கண்டு அவர்களை இந்த பாடசாலை கல்வியை பூரணப்படுத்துவதற்கான எல்லா வழிவகைகளையும் நாங்கள் ஒரு சமூகம் என்ற வகையில் செய்யப்படுவோம். ஏனென்றால் கல்வி கிடைக்கவில்லை என்றால் அதனுடைய விளைவுகள் என்ன என்று பல ஆய்வுகள் நடந்திருக்கிறது. ஒருவருடைய வருமான மட்டத்திற்கு கல்வி மட்டத்தினுடைய தொடர்பு இருக்கிறது. ஒருவருடைய சமூக அந்தஸ்துக்கு கல்வி மட்டத்தினுடைய தொடர்பு இருக்கிறது. ஒரு சமூகத்துடைய குற்றச்செயலினுடைய விகிதாசாரத்திற்கு கல்வி மட்டத்தினுடைய தொடர்பு இருக்கிறது. வணிகாளர்கள் செய்வார்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்க. சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறோம். அப்ப அவர்களுடைய சமூகத்தில் ஒரு நெறிப்படுத்தாத ஒருவராக நாங்கள் மாற்ற போகிறோமா அல்லது ஒரு நெறி முறைகளை பின்பற்றி வாழ்கின்ற ஒரு நல்ல பெரியாக ஆக்க போகிறோமா என்பது அவர்களுக்கு ஒரு நிறைவாக கல்வி வழங்குவதோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் அந்த இடத்தில் தவறு ஒரு பிரச்சனை என்ற நாங்கள் நாட்டில் பிசினஸ் கம்யூனிட்டி உண்மைதான் பிசினஸ் கம்யூனிட்டியா இருந்தோ இப்ப இல்லைன்றத உலகத்துக்கு ஒரு அறிவு கொடுப்பாங்க. அந்த அறிவு இப்ப நாங்கள் மாநில கடை போடணும்னா எந்த கடையை போடணும், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு மந்த்லி ப்ராஃபிட் எவ்வளவு வரும், இன்வெஸ்டிகேட்டிவ் ப்ராஃபிட் வருமா இதெல்லாம் கணக்கு பார்த்து தான் மேலே போடணும். அதுக்கு ஒரு அறிவு வேணும். அதான் நுழைவு இக்கோனமி. நாங்கள் ஏன் தெரியுமா பொருளாதாரத்திலே பின்னடைந்த முஸ்லிம் சமூகம்
வணிகத்துறையை நாங்கள் எங்களோட கை நழுவி போனதுக்கு பிரதானமான காரணம் என்றால் பதியுத்தீன் மஹ்மூத் அவர்கள் சொன்னது போல எதிர்காலத்தை பார்க்கின்ற 4 பேர் எங்களிடம் இல்லை என்று அவர் சொன்னார். உண்மை அல்ல. இன்னைக்கு நிறைய ஒரு பெரிய பிரபலமான ஒரு நகரத்தில் 12 கோடி போட்டு கடையை போட்டார். பெரிய ஷாப்பிங் மால் ஒரு பெரிய பேட்டை போட்டார். 2-3 மாதத்துல கடையை போட்டார். ஆனா சுத்தி வர இருக்கிறதெல்லாம் ஆஃப் சிங்கள வில்லேஜஸ். அதுல இருந்து வந்து மக்கள் கஸ்டமர்ஸ் சாமான் வாங்கி இவட கடை பிள்ளைக்கு லாபம் வரும் என்று அவர் கணக்கு பார்க்கவே இல்லை. சும்மா போட்டார், கொட்டினார்கள். இன்வெஸ்ட்மெண்ட் 3 மாதத்துல கொட்டி கொடுக்கவே. இதான் நுழைவு எக்கானமி என்று சொல்லுவோம். சும்மா வந்து காசு இருந்தா எல்லாம் தெரியல. அப்படிதான் அரபுநாடு எங்கே பணம் இருந்தா என்ன சொன்னா அரபுநாடு எங்கே வல்லரசா மாறிக்கும், முதலாம் மண்டலமான மாறிக்கும், அணுபலமுள்ள நாடுகளா மாறிக்கும். தங்களோட 12 அரபு நாடுகளுக்கு வாசற்படியில் ஒரு 63 லட்சம் இருக்கிற யூதர்கள் இஸ்ரேலிய அவர்கள் கணக்கு பார்த்து பார்க்கல. எப்பொழுது 40 கோடி மக்களுக்கு மத்தியில் 63 லட்சம் பேர் கூட பலமா இருக்கிறான்னு சொன்னால் எங்களுக்கு அந்த ஒரு வெண்பாதத்தை தவிர்க்க முடியாது என்று கருதும் அளவுக்கு அது பயங்கரம். ஆனவழியே நாங்கள் சொல்லுவோம், குறைந்தபட்சம் ஒரு பேலன்ஸ் ஆவதை வேண்டும். இதை பத்தி நாங்கள் யோசிக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு இந்த நாட்டிலே அவர் சொன்னது போல 2.5 லட்சம் பேர் ஏலம் செய்கிறார்கள். அதுல கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் குவாலிஃபை, யூனிவர்சிட்டி குவாலிஃபை, பல்கலைக்கழக அனுமதிக்கு தரப்படுகிறது. ஆனால் நுழைவு அனுமதி 40,000 பேர் வருகிறது. அந்த 40,000 பேருக்கு இப்ப சாதாரணமா ஸ்ரீலங்காவில் ஏலம் செட் பண்ற பிள்ளைகள் ஒரு 15% யூனிவர்சிட்டி உள்ள போகுது. அதுதான் கனடாவில் 30%, யூஎஸ்ஏ 40% வச்சிருக்காங்க. படிச்சவர்களே யூனிவர்சிட்டி போறோம்னு சொன்னா இங்கே இப்பதான் பயணிக்கும் அந்த 10 இருக்கு. அப்ப இது ஒரு கடுமையான போட்டி தன்மை உள்ள ஒரு தன்மை இல்லை. ஆனால் 2வது வீரர்கள் இருக்கிறாலும் பல்கலைக்கழக கல்வி மட்டும்தான் என்று அர்த்தப்படும் அளவுக்கு அது மட்டும்தான் இருக்கு. ஏன்னா வொகேஷனல் டெக்னிக்கல் எஜுகேஷன் பல்கலைக்கழக கல்வி போன்று இலங்கையில் வளர்ச்சி அடைய இல்லை. அது பெரிய விஷயம். அப்ப பல்கலைக்கழக கல்விக்கு ஒரு மாணவன் நுழைவு அனுமதி பெறுகிறார் என்று சொன்னால் அது உண்மையிலே இங்கே சொல்லப்பட்டது போல ஒரு பெரிய பாட்டு. இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இந்த பாக்கியத்துக்காக, இந்த வாய்ப்புக்காக. இந்த வாய்ப்பை நீங்கள் கவனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் அறிவை பெறுகிறீர்கள், அறிவோடு ஊடாட்டம் செய்கிறீர்கள். அந்த அறிவை பெற்றுக் கொண்டு ஒரு மட்டதாரியாக சமூகத்துக்கு வாருங்கள். நீங்கள் அறிவை பெறுகின்ற பொழுது, விடுமுறைக்கு வருகின்ற பொழுதே உங்களுக்கு சில பொறுப்புகள், கடமைகள் இருக்கின்றன. அதை பற்றிய ஒரு சிறிய நினைவூட்டலோடு இந்த உரையை நிறைவு செய்யலாம். அன்புக்குரிய பல்கலைக்கழக இளங்கலை பட்டதாரிகளே, நீங்கள் பல்கலைக்கழகத்தில் கற்கின்ற காலத்தில் உங்களுடைய முன்னுரிமைக்குரிய விஷயங்கள் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முன்னுரிமை ஃபிக்ஹுல் அவுலவியா, priority in Islam. இது முஸ்லிம் சமூகம் தவறவிட்ட ஒரு விஷயம். அதனால் நான் ஒரு விஷயம் இருக்கு. ஒருவர் நிர்வாணத்தோடு இருக்கிறார் சொன்னால் ஒரு ஆணையத்துக்கு கிட்ட முதல்ல அவங்கள வரைக்கணும். முஸ்லிம் சமூகம் என்ன நடக்குது, தலையில கட்டிட்டு நான் சுத்தத்தை போடுறேன்னு சொல்லி பண்ணிக்கிறாங்க. முதல்ல அவரத்தை வரைக்கணும். இதுதான் முழு உலகத்திலும் நான் எதை பேசுவோம், எதை விவாதிக்கிறோம், எதுக்கு செலவழிக்கிறோம், எதுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம், அதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னா இந்த கன்செப்ட் நாங்க போய் நீங்க யூனிவர்சிட்டி படிக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன பிரையாரிட்டி ஏரியா, பிரையாரிட்டி என்ன, முதலாவது சொல்றீங்களோ, நீங்க எந்த ஃபேக்கல்டியில கற்கிறீங்களோ, எந்த சப்ஜெக்ட படிக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டிலே ஆழமான நிபுணத்துவ அறிவை நீங்கள் பெறணும். அது முக்கியமான விஷயம். மெடிசினா, என்ஜினியரிங்கா, லோகா, ஆர்ட்ஸ், whatever, expert knowledge power உங்களுக்கு இருக்கிறது. அது மிக முக்கியமானது. சும்மா நான் படிச்சே பாடுவாங்க, எக்ஸாம் செஞ்சே கிராஜுவேட் ஆகிட்டேன்னு சொல்லாம நீங்கள் அந்த எக்ஸ்பர்ட் பவரை அறிவிப்பது.
அதுக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கணும். இரண்டாவது விஷயம், கடந்த 25-20 ஆண்டுகளுக்கு இளைஞர் விவசாயம் செய்கிறார். 1 மாசத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு 65% கிராஜுவேட்ஸுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஆங்கிலம் அது தன்னளவில் ஒரு குவாலிஃபிகேஷன். மொழி ஆளுமை, உங்களோட மொழியை நீங்க பொலிஸ் பண்றதுக்கு பல்கலைக்கழக வாய்ப்பு கைப்பற்றுது. இப்ப நீங்க பாருங்க, 7 ஆண்டுகள் ஒரு அரபி மாசால படிக்கிற ஒரு பிள்ளைக்கு வெளியே வந்து அரபு பேச தெரியாது. வடமத்திய மாகாணம் அலுவலகத்துக்கு உலகாமையில இருக்கிற ஒரு பிள்ளை ஒரு கிராமப்புறத்தில் படிச்சு யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஃபேக்கல்டி வராங்க. மெடிசன் பண்ணி டாக்டரா உள்ள ஒரு நேரம் அவன் சரளமா இங்கிலீஷ் பேசுறான். அப்ப எங்க கோளாறு இருக்கு யோசிச்சு பாருங்க. சோ மெடிசன் ஃபேக்கல்டி அது நிர்பந்தமாக ஆங்கிலத்திலே லெக்சர் கேட்டா லெக்சர் செஞ்சா டிஸ்கஸ் பண்ணினா நிறைய அவங்க ஆங்கிலம் படத்துக்கு உண்மை என்விரான்மென்ட் லாங்குவேஜ் என்விரான்மென்ட் இஸ் உண்மை. அதுக்காக நடைமுறைப்பட்டதார்களுக்கு லோ ஃபேக்கல்டி பிள்ளைகளுக்கு காமர்ஸ் பிள்ளைகளுக்கு இது சரியானது நாங்கள் ஏற்க மாட்டோம். ஆனால் இங்கிலீஷ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மொழியை மேக்ஸிமம் போலீஸ் பண்றதுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறேன். கண்டிப்பா அதை பயன்படுத்தலாம். மூணாவது, உங்களுடைய துறைக்கு வெளியே துறையிலும் துறைக்கு வெளியே உங்களுடைய நுழைவை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு பல்கலைக்கழக நூலகத்தை நீங்கள் அதிகம் பயன்படுத்தும். நிறைய வாசி என்றால் கலைத்துறை காமர்ஸ் பிள்ளைகளுக்கு நிறைய மெடிசின் போல நிறைய பிஸியா இருக்க மாட்டாங்க. நிறைய ஓய்வு நேரங்கள், அந்த நேரங்கள் எல்லாம் அதிகமாக யூனிவர்சிட்டியோட லைப்ரரியோட புத்தகங்கள் நீங்க புத்தகத்தை உங்களுக்கு கிடைக்க அதை வாய்ப்பு அதிகபட்சம் நீங்கள் அதை பயன்படுத்தினா நிறைய வாசியுங்கள் இருக்கிறார். உலகத்தில் தோன்றிய ஒரு மதத்தின் வேதத்தினுடைய முதலாவது வாக்கியம் இஸ்லாத்தின் வருதோ பிந்தி வருதோ கடைசியாக இஸ்லாம் முந்தி வந்து எல்லாத்தையும் காட்டிங்க. ஒரு வேதத்தின் முதல் வாக்கியம் வாசியமாக சொல்லுவீங்க. குர்ஆன் மட்டும் சொல்லுங்க. குர்ஆன் மட்டும் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், வாசிக்கிறோமே யூனிவர்சிட்டி லெக்சரர்ஸ் பார்த்து ஒரு லெக்சர் பழைய நோட்ஸ் கொடுக்கும். அதை பார்த்து போய் படிக்கலாம். இங்க மிம்பர்ல ஒருத்தவங்க ஒரு பழைய டயரி வந்து பழைய எனக்கு ஞாபகம் இருக்கிறது. எங்க ஊர்ல ஒரு ஒருத்தவங்க அவருடைய முதல் வாக்கியம் ஓ மகாஜனங்களே 95 சொன்னார். ஓ மகாஜனங்களே ஒரு வாக்கியம். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபராவ் மூசா அவர்களுக்கு போற நேரம் பயன்படுத்தப்பட்ட ஒரு தமிழ் இது. இதே என்றால் சொல்றாங்க பார்த்தா அவர் மதுகார படிக்கிறது அந்த டயரில் அந்த வாக்கியத்தை வெளிப்பாடு சொல்றாரு. ஓ மகாஜனங்களே அப்படின்னு தூங்கி கொண்டிருக்கிற பொருட்டா முடிச்சு கொண்டிருக்கோம் தூங்கிடுவோம். இதனை மொழியில் நடக்குது. மொழியே எங்களுக்கு இல்லை, மொழியே குதிரி பேசுகிற சொல்லுவாங்க. அடுத்த பாயிண்ட் நான் சொல்லுவாங்க கேட்டா யூனிவர்சிட்டியில் படிக்கிற பிள்ளைகள் ரொம்ப நுழைய எக்ஸ்பர்ட் ஆகுங்க. நிறைய வாசிங்க, லைப்ரரி யூஸ் பண்ணுங்க, லாங்குவேஜ் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் இங்கிலீஷ் தமிழ். ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் தமிழ் தான் சொல்ல போகிறோம். என்னத்தில் படித்த யாரும் இங்கிலீஷில் பர்சனலாக பட்டவரை ஆகிட்டே நீங்கள் படி. இது சமூகத்துக்கு வந்து சொல்லணும் தமிழ் தான் சொல்லணும். எனவே பிரசன்டேஷன் ஸ்கில்ஸை நீங்கள் மறக்கக்கூடாது.
இப்படிப்பட்டவர்கள் என்று ஒரு நல்ல புரிதலை அடுத்த மாணவர்களுக்குள் உருவாக்குகின்ற வகையில் நம்முடைய நிலைமை இருக்க வேண்டும். நீங்க மோசமானவர்களாக, நீங்க ஒழுக்கமற்றவர்களாக, நீங்கள் ஒரு தனித்தமானவர்களாக இருந்தால் இஸ்லாத்தை முஸ்லிம் சமூகத்தை பிரயத்தனம் செய்ய வேண்டும் என்ற வகையிலே அந்த ரோல் மாடலாக நீங்கள் இருப்பது என்பது மிக முக்கியமானது. அதுக்கு நீங்க கவனமாக இருக்கணும். மிக முக்கியமானது இஸ்லாத்தை பற்றியும் இலங்கை முஸ்லிம் சமூகத்தை பற்றியும் சரியான ஒரு புரிதலை முஸ்லிம் அல்லாத மாணவர்களுக்குள்ளே கட்டியெழுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக, ஒரு களமாக நீங்கள் பல்கலைக்கழக கல்வி பார்க்கணும். அதற்கேற்ப நாங்கள் மிக அது முக்கியம். இப்ப நீங்கள் அந்த பல்கலைக்கழகத்தை படித்து கொண்டிருக்கிறீங்க, இதைத்தான் நீங்க முழுமை செய்ய வேண்டும். நீங்க வெளியே வந்து கிடையாது. உதாரணமாக ஒரு விடுமுறை வருகிறீர்கள் சொன்னால் உங்களுக்கு ஒரு எக்கனாமிக் ரோல் நீங்க படிச்ச ஸ்டூடெண்ட் போலாம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிரின்சிபலாக இருந்தால் அவரோட பேசலாம். சார், நான் ஒரு மாசம் 3 மாசம் எனக்கு விடுமுறை, ஸ்கூலுக்கு நான் முதல் சப்ஜெக்ட் ஃப்ரீயா செய்வேன் நீங்க பண்ணுவீங்க. ஆனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரோல் பிரின்சிபல் மாதிரி பல வகை. நான் கடைசியா பேஸ்புக் எழுதுவதற்கு நியதி வச்சுக்கிற ஒரு சப்ஜெக்ட் அதை 3 வழி கொண்டு நான் போய் முடிஞ்சு வித்தியாசமான பல கேட்டகரியை பிரின்சிபல் நான் பார்த்துருக்கிறேன். அவங்க கேட்டகரைஸ் பண்ணி நான் ஒரு ஆர்டிகல் எழுதுறதுக்கு தயாராக கொண்டிருக்கிறேன். அது ஒரு விஷயம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொன்னா நீங்கள் வந்து படிக்கணும். இரண்டாவது விஷயம், நீங்க பல்கலைக்கழகத்தில் படிக்கிறவங்க ஒரு ரிசர்ச் மைண்ட் உருவாக்கி கொள்ளணும். குல் ஹாத்து முஹாத்து என்பது சாதுகை குர்ஆன் பார்த்து சொல்லுது. அவர்கள் சொல்வது உண்மை என்றால் ஆதாரத்தை கொண்டு வருவார் சொல்லுங்கள். ரிசர்ச் மைண்ட் சும்மா குருட்டுத்தனமாக படிக்கிறதை ஏற்றுக்கொள்ளுது. ரிசர்ச் மைண்ட் அஃபலா யர்ஜு அஃபலா யன்து அஃபலா யதபர் அஃபலா யதஃபக்கர் அஃபலா யதஃபக்கர் இந்த மாதிரியான சொற்பிரயோகங்கள் ரிசர்ச் மைண்ட் தான் பிடிக்கப்படும். அந்த ரிசர்ச் மைண்டோடு நீங்கள் சமூகத்துக்கு வர வேண்டும். சமூகத்தினுடைய பிரச்சனைகளை வெறும் அவதானங்களாக, ஊகங்களாக, கற்பனைகளாக முன்வைக்காமல் ஒரு ஆய்வு அடிப்படையில் முன்வைக்கின்ற ஒரு கல்ச்சரை நீங்களா கட்டியெழுப்பணும். நீங்க பல்கலைக்கழகத்தில் சமூகத்தில் நான் பார்க்க ஒரு பெரிய குறைபாடு இருந்தால் எல்லா சமூகத்தை அறிந்தவர்களுக்கு தான் நினைச்சுக்கொண்டு அவதானத்தை சொல்லுவோம். அப்படி ஒரு பிரச்சனையினுடைய வகையில் எவ்வளவு குவான்டிட்டி qualitative and quantitative values. அது மாணவ பிரச்சனையுடைய காரணத்தை உங்களுக்கு புரிய முடியாது. நான் கடைசியில் ஒரு ஆய்வு மதரசாக்களை பற்றி நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, முஸ்லிம் சமூகத்தின் பணம் 700 கோடி ரூபாய், சும்மா அதில் 7,000 கோடி ரூபாய் வருடாந்தம் மதரசா கல்விக்காக செலவு செய்யப்படுகிறது. அவ்வளவு தொகை செலவு செய்யப்படுகிற ஒரு கல்வியுடைய அவுட்கம் quality of the protection நாம யோசிக்கிறோம். அப்ப அந்த ரிசர்ச் கல்ச்சர் சமூகத்தை டெவலப் பண்ற ஒரு மிகப்பெரிய குடும்பம் உங்களுக்கு நீங்க அதை செய்யணும். ரிசர்ச் முதல்ல பல்கலைக்கழகத்தில் நீங்க ஸ்பெஷல் பண்ணீங்க, அது புரியுது. கம்மி ரிசர்ச் கம்மி நான் ஒரு சொல்றேன் கேட்டா எனக்கு பல்கலைக்கழக போராட ரிசர்ச் நான் கலை போடுறேன் சார். ரிசர்ச் அதை ஒரு நோட்ஸ் இல்லை சார். நோட்ஸ் ரிசர்ச் ரிசர்ச் என்றது எக்ஸ்ப்ளோரிங் நாலேஜ், ஒரு புதிய அறிவை நீ கண்டுபிடிப்பதுதான் ரிசர்ச். இப்ப தலைவர்களுக்கு கூட அதை பொலிஸ் பண்ணி கொடுக்கணும்னா நோட்ஸ் கொடுக்கணும்னா அது ரிசர்ச் ஆகும். அது புதிய நூலகம் தருமா இல்லையே. யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க ரிசர்ச் கொஞ்சம் எவ்வளவு படிக்கிறாங்க லைக்சர் எவ்வளவு பேருக்கு நடந்துக்கிறாங்க இல்லை. ஆனால் நீங்கள் அதை சரியாக படிக்க வேணும், ரிசர்ச் செய்ய வேணும், கமிட் பண்ணணும். கொஞ்சம் பஸ்ல போகணும், கொஞ்சம் தாண்டி போகணும், கொஞ்சம் பசிக்கணும். அந்த ரிசர்ச் யூனிவர்சிட்டி பிள்ளைகள் தெளிவாக சொல்றேன். ரிசர்ச் கமிட்மெண்ட். உடனே இலங்கையிலே ஸ்ரீதேவனுக்கு கூட பல்கலைக்கழக ஒரு பேராசிரியர் 1960 வெகசின் ஸ்ரீலங்கான ரிசர்ச் முடிச்சிருக்காரு. வெகசின் ஸ்ரீலங்கா ரிசர்ச் சரியாக செய்யணுன்றதுக்கான பேராசிரியர் என்ன செய்தார் கேட்டால் 6 மாதத்துக்கு அவர் பிஜிஆர் இருந்தார். நம்புகிறோம். அப்பதான் அந்த ரிசர்ச் மேக்ஸிமம் சயின்டிஃபிக் மேக்ஸிமம் அந்த ரிசர்ச் வந்து புறமைத்தன்மை உள்ளதாக இருக்கும். ஆப்ஜெக்டிவாக, not subjective but objective.
வந்தால் இந்த கல்ச்சரை டெவலப் பண்ணணும். இந்த மைண்ட் செட்டோட நீங்க வரணும். அதுக்கு நீங்க கமிட் பண்ண வேண்டும். நாலாவது விஷயம், நீங்கள் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறீர்கள், வெளியே வருகிறீர்கள், உங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கு. நீங்க சமூக பணிகளில் ஈடுபட வேண்டும். சோசியல் சர்வீஸ், சோசியல் ஆக்டிவிசம். இந்த எல்லாருமே தன்னுடைய சுய லாபங்களுக்காகவே சமூகத்தை விட்டு பிழைக்கிறார்கள். அரசியல்வாதிகள் விட்டு அது சமூகத்தை தூக்குறவர்கள் யார்? சமூகத்துடைய தூக்கலாக இருப்பவர்கள் யார்? எனவே சமூகத்திற்கு நாங்கள் ஏதாவது பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த சோசியல் ஆக்டிவிசத்தை நாங்கள் வளர்த்துக் கொண்டு எங்களால் முடியுமான சமூக பங்களிப்பை நாங்கள் செய்ய வேண்டும். அது அஞ்சாவது, நீங்கள் உங்களுடைய சில மெடிக்கல் ஈஃபெக்டை படிக்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் பெரும்பான்மையிலே அதிகமான ஸ்காலர்ஷிப் பெறுவார்கள். ஆர்ட்ஸ் காமர்ஸ் பிள்ளைகள் தான் கூடுதலாக சமூகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு குறைவாக தான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், அது கிடைக்கவே மாட்டாங்க. அப்ப இந்த மேத்ஸ், சயின்ஸ், மேத்ஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷலாக இருக்குது. அவர்கள் ரிசர்ச் மைண்ட் அண்ட் கல்ச்சர் டெவலப் பண்றது, சமுதாய பணிகள் செய்வதற்கு அப்பால் நேரடியாக சமூக பணிகளுக்கு ஃபண்ட் பண்ண அவர்களால் முடியும். அவர்கள் ஃபண்ட் பண்ணணும். இன்னைக்கு ஐடிபி நிறைய ஸ்காலர்ஷிப் எடுத்தாங்க. இருக்கிற மாணவர்கள் மெடிக்கல் செக்டருக்கு ஏதோ பண்டில் சைன் பண்ணிங்க, நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுவோம். 99% ரீஃபண்ட் பண்ணல. பண்ணலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னார், உலகத்தில் உள்ள பல கோடிக்கணக்கான மக்களுடைய உழைப்பின் உருவாக்கம் தான் நான். அதைதான் திருப்பி கொடுப்பதற்கு ஒரு முறை 1000 முறை சிந்திக்கிறேன். எப்படி எல்லாம் நான் திருப்பி அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ நாங்கள் திருப்பி கொடுக்குற மாற்றங்கள் கொடுக்கணும். அது யாரும் நினைக்கிறாங்க எஸ்எல்பி கல்வியை பற்றி மெடிக்கல் இதெல்லாம் நான் கூட போகணும்னு சொல்றேன். அதுக்குள்ளே ஒரு ஆள் சொன்னார், சார் நீங்க மெடிக்கல் இதில் பற்றி சமூகம் சொல்றீங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை சார் சொன்னார். அவர்களால் சமூகம் கல்வியை புண்ணியமில்லை சார். இல்லை, அவர் நோட்டாவது நான் சொன்னேன், 100 பேர் அப்படி வந்து 2 பேர் இருக்க மாட்டாங்க. சமூகம் இருப்பான். அதுக்காக நான் 100 ரூபாய் போட்டு பேசுவோம். வேற வழி இல்லை. நீங்கள் இப்பொழுது இங்கே ஸ்காலர்ஷிப் பெறுகிறீர்கள். ஒரு கட்டத்தில் நீங்கள் அதை திருப்பி நம்மை போல ஒரு மாணவர்களுக்கு கிடைக்கணும். அன்புக்குரிய இளங்கலை பட்டதாரிகளே, இப்ப நீங்கள் அண்டர் கிராஜுவேட் அசோசியேஷன் நான் சொல்கிறேன், பர்சனலி உங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். பல்கலைக்கழக சூழலுக்குள்ள எப்படி நடக்கும், விடுமுறைக்கு வந்தால் நீங்கள் என்ன செய்யணும், இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கிறார். நாங்கள் மனிதர்கள் இந்த உலகத்தை பற்றி ஒரு வேர்ட் மீன் இருக்கணும். உலக நோட், அதாவது முன்வாசியில் படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் குளோபல் இஷ்யூவை பற்றி அறிவு, அதை சரியாக டீல் பண்ண இருக்கிற பக்குவம் இருக்க வேண்டும். உலகத்திலே குளோபல் வார்மிங் சொல்றோம், பாவர்ட்டி என்று சொல்றோம், இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இடையிலே உள்ள இடைவெளி அதிகம் என்று சொல்றோம், மிடில் ஈஸ்ட்ல பெரிய கான்ஃப்ளிக்ட் ஒன்று போகுதுன்னு சொல்றோம். இதெல்லாம் பற்றி எனக்கு தெரியுமா? என்ன உணர்வை பெற்று கொண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் சமூகத்தில் நம்பாமல் நாங்கள் ஸ்காலர்ஷிப் பண்ணணும். அண்டர் கிராஜுவேஷன் ஸ்காலர்ஷிப் இன்டே பண்ணுறது அமெரிக்க ஜனாதிபதி யாரு ஒத்தரித்து ஸ்ரீலங்கா பிரைம் மினிஸ்டர் அது தெரியாத ஒரு காரணம் அவரை தெரியாத. அப்ப அதுதான் நம்மளோட பின்னாடி இல்லை, நாங்கள் உலகத்தை பற்றி பேச மாட்டோம். எங்களோட உலகம் விரிவாக நான் அடிக்கடி சொல்றேன், எங்களோட உலகத்தை பாருங்க. நான் என்னுடைய குடும்பம், என்னுடைய ஊர், என்னுடைய சமூகம், என்னுடைய நாடு, இந்த உலகம் பல வட்டங்கள்
நாங்கள் மனிதர்கள். நாங்கள் என்ன குடிக்கிற வார்த்தை சாப்பிட்டோம், வாங்க வாங்க ரோட கல்யாணம் பண்ணி உள்ள வைக்க மொத்தம் வைக்க போறோம், குழந்தை மொத்தம் ஒரு பித்தோம். இதான் என்ன செய்யறது? நாங்கள் மனிதர்களே இல்லை, மனிதர்களே இல்லை. குரான் எழுதுறது பலத்தாமல் அப்பமா இப்படி சொர்க்கத்துக்கு போறது தடை உங்களுக்கு தெரியுமா? என்ன தடை? ஒரு அனாதை பசியினால் மண்ணிலே மூட்டு கொண்டீங்க, அவனுக்கு நீ உணவளிக்கவில்லையா? சொர்க்கத்துக்கு போகவே. உங்க பக்கத்தில் கூட பசி இருக்கிறான், நீ குசித்து விட்டு தூங்குகிறாய், நீ சொர்க்கத்துக்கு போக மாட்டாய். இந்த தடைகளை எல்லாம் தாண்டினதுக்கு போதுதான் நீ மாறி உள்ளத்துக்குள் இருந்தால் அன்புக்குரியவர்களே, இடங்களைப்பட்டதார்களே, உங்களையே வளர்த்துக் கொள்ளுதல். பல்கலைக்கழக வாய்ப்பை பயன்படுத்தி இந்த பல்கலைக்கழக வாய்ப்பு முஸ்லிம் சமூகத்தில் பிரதியாக இருக்கிறீர்கள். என்ன செய்யணும்? விடுமுறையில் வாங்க என்ன செய்யணும்? பிறகு சமூக பணிகள் என்ன செய்யணும்? உலகத்தை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்பதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். நாளைக்கு நீங்கள் பல்கலைக்கழக கல்வியை முடித்துக் கொண்டு வந்தால் நான் எல்லாரும் செய்து ஒரு ஐடியா கொடுக்கிறேன். அது கூட மாதவ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கணும். இளங்கலைப்பட்டதாக இருக்க பிளஸ் பட்டதாரி கிராஜுவேட் அசோசியேஷன் அது ஒரு 10 வருஷத்துக்கு வைப்பாங்க. அது 10 வருஷத்துக்கு வைப்பாங்க. கூட எல்லாரும் அது கூட வந்தாங்க. மாதவ டிஸ்ட்ரிக்ட் இன்டெலெக்சுவல் ஃபோரம் உங்களோட பணி என்ன சொல்ல வருகிறா? படிக்கிற காலம் விசுவாசி பெற்றோம், ரஷ்மி சகோதரர்களை கூப்பிட்டு கூட அமைத்தார். கொஞ்சம் விஷயங்களை இப்ப செய்யணும்னு சொன்னாங்க. நாங்கள் செஞ்சோம். அதுக்கப்புறம் முடிச்சு கொண்டு வந்து யோகா அது ஆகுவதை காணல. எங்கள் சமூகத்தில் ஆகுவதை பற்றி இந்த மாவட்டத்தில் ஒரு வேலை இருந்துச்சு. நான் ஒரு சுவாரஸ்யமாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். அது வந்து ஜனவரியில் போகிற கூட்டம் போனாங்க. நான் சின்ன கூட ஒரு 23 வருஷத்துக்கு கதை. அப்ப பத்திரிகை சொல்லி என்னைக்கு ஒரு ஆள் கூட்டிட்டு பெரிய இடப்பெயர்ப்பு எல்லாரும் ஜமாக்கள் அவர்களுக்கு பொதுப்பாடுகள் இல்லாமல் இருந்து இப்படியான கலவரங்கள் நடந்தால் என்ன செய்யணும்? செடிப்பெரியவும் பேச்சுப்படுத்தினா போகுது. அடிச்சதுக்கு பிறகு பாதிக்கப்பட்ட சோதனை செலுத்தி கொடுக்கலாம், காயப்பட்டவர்கள் மருந்து நடக்கலாம், அப்படி டிஸ்கஷன் போகும். இப்ப அடுத்த நாட்டில் நீங்க நடந்தாமல் என்பது முஸ்லீம்களை பாதுகாப்பு ஒரு அமைச்சரை சந்தித்து போயிருக்கு. பாதுகாப்போ அவரோட சந்திப்பு ஒரு குழுவை போடுறாங்க. அந்த ஜமாத்தை சொல்றாங்க, இந்த ஜமாத்தை இந்த ஜமாத்தை எல்லாருக்கும் ஒரு பேர் வந்து வச்சாங்க. நீங்கள் மறந்து அப்ப எல்லா ஜமாத்தை உள்ளவர்களையும் ஒரு வேலை ஏற்றி இந்த அமைச்சரை போராட்டம் சொல்லி சொல்லியிருக்காங்க. நானும் அந்த வேலையை போறோம். ஒரு 12 பேர் அமைச்சருடைய கேட்டடிய போக 3 வருது. இடையில் ஒவ்வொரு ஆள் இந்த வைஃப் ஃபோன் பேசுறேன், நீங்க போங்க நான் ஜாயின் பண்ணுறேன். யார் அறிவியல வந்தாங்க? நியாசமோதி மோதல் ஒஸ்தாத் மன்சூர் அந்த வேன் டிரைவர் என்ன இவனோட அவன் நியாசமோதி என்ன சொல்றது எனக்கு மனசுல அது ஞாபகம் சொன்னாரு. கவலைப்படாத, நீ கவலைப்படாதே. முஸ்லிம் சமூகம் என்பது இப்படிதான். ஆவோ ஓ பாரு கடைசியா ஒர்க் பண்ணது கூட ஒரு வருது. எல்லாரும் கொண்டாடி ஓடு வருது, பூஜை ஓடு வருது, பிள்ளைக்கு பிரச்சனை ஓடு வருது. எல்லாரும் குறைந்தாலே இதுதான் என்ன செய்ய நாமும் ஒரு சோ செயற்களம் என்பது அது சும்மாவே நாங்கள் துணை இது கடையில முஸ்லிம் சமூகத்தில் நான் சொல்வேன். கற்றவர்கள், ஆய்வாளர்கள், புத்திஜீவிகள், கல்விமான்களுடைய ஆலோசனைகள், வழிகாட்டல்களுக்கு ஏற்பதால் ஒரு சமூகம் ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த பணியை நாங்கள் செய்யவில்லை என்றால் வேறு யாரோ அந்த இடைவெளியை நிரப்ப போனதால் தான் முஸ்லிம் சமூகத்தில் பிரச்சனை. நாங்கள் நிரப்பணும். சோ நீங்கள் அண்டை சரிங்க, நாளைக்கு கிராஜுவேட் சோசியலா இருங்க, நாளை இன்டெலெக்சுவல் ஃபோரமா இருங்க. ஏதோ ஒரு வகையிலே கற்றவர்கள் இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டும். அப்படி வழிநடத்தக்கூடியவர்களாக நீங்கள் தொடர்ச்சியாக என்று கூறிக்கொண்டு இந்த உரையாற்றமாக அழைப்பு கொடுத்த சகோதரர் ரஸ்மி அவருடைய ஃபீட் அது ஒன்றைய வருகையிலிருந்து இந்த உரையை செயல்படுத்த உங்களுடைய எல்லோருக்கும் நன்றி கூறி உங்களுடைய எல்லோருடைய வாழ்விலும், உங்களுடைய ஆரோக்கியத்திலும், உங்களுடைய அறிவிலும், உங்களுடைய ஒழுக்க பண்பாட்டிலும் பறக்க செய்ய வேண்டும். இங்கே நீங்கள் கேட்ட விடயங்களை உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதெல்லாம் பாராட்ட வேண்டும். இதற்கான கூலியை உங்களுடைய மீசானிலே தர வேண்டும்.